ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக இன்றைய காலகட்டங்களில் எல்லோருமே வீட்டில் வந்து நம்ம பூஜை செய்து கொண்டு இருக்கும். ஆனால் செல்வம் சேருவதற்காக நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்வது அப்படின்றது நிறைய பேர் வந்து அதற்கான வழிகளையும் அதுக்கான பூஜை முறைகளையும் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு பூஜை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதான பூஜை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து அந்த பூஜையை வந்து செய்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரைகள், அதாவது தினமும் வந்து ஓரைகள், நிறைய ஓரைகள் இருக்கும். சந்திர ஓரை, சுக்கிர ஓரை, சூரிய ஓரை, சந்திர ஓரை அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரை, அதாவது சுக்கிர ஓரை வந்து காலையில் வரும், மதியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்கு வரும், அப்புறம் மாலை வேளையிலும் சுக்கிர ஓரை வரும். அந்த மாதிரி சுக்கிர ஓரையில் நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி பூஜை வந்து செய்யணும். அதாவது இந்த பூஜைக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலுமே போதுமானது. இந்த சுக்கிர ஓரையில் உங்கள் வீட்டில் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து, அதே சமயத்தில் மகாலட்சுமி ஸ்லோகங்களை கூறி, நவகிரகங்களின் ஸ்லோகங்களை கூறி, சுக்கிர பகவானின் ஸ்லோகங்களை கூறி நீங்கள் பூஜை செய்து வரும்போது கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு செல்வம் சேருவதோடு மட்டும் அல்லாமல் சுக்கிரன் சம்பந்தமாக, ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு சுக்கிரன் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒருவர். இப்போ கலைத்துறை ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து சுக்கிர ஓரையில் பூஜை செய்யும்போது சுக்கிர பகவானின் அருள் கிடைப்பதோடு மட்டும் அல்லாமல் அவருடைய அதிதேவதை லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைக்கும். அதே சமயத்தில் செல்வம் சேருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பேர் புகழ் அனைத்துமே சேரும். ஆனால் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் கண்டிப்பாக நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யணும். சுக்கிர பகவானை நினைத்து நீங்கள் பூஜை செய்தால் கண்டிப்பாக இவை அனைத்தும் சாத்தியம்.